41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணி காலமாக ஆணை வெளியிட வேண்டும் என்று சாலை பணியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கோவையில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது. சங்கத்தின் மாநில தலைவர் மா. பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடந்த 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சாலை பணியாளர்கள் பணி நீக்கத்தை தவறு என்று சுட்டிக்காட்டி அதனை ரத்து செய்த உயர்நீதிமன்றம் மீண்டும் சாலை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சாலை பணியாளர்களுக்கு பணி வழங்கப்பட்டது எனவும், ஆனால் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி ஆணை வழங்காமல் தமிழ்நாடு அரசு காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளர் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியதாகவும் இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அதன்படி 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக தமிழக அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் அம்சராஜ், சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 2006ஆம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம் கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுத்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று எமது சங்கத்தின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கில் 24/10/2024 அன்று பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கோரிக்கை வைத்த பொழுது இதுவரையிலும் கோரிக்கையை நிறைவேற்றாமல் மேல்முறையீடு செய்யக்கூடிய நடவடிக்கையை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த சூழலில் எமது சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் கூடுகிறது. இந்த மாநில செயற்குழுவில் சாலை பணியாளர்களின் 41 மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும், நெடுஞ்சாலை ஆணையம் அமைத்து மாநில நெடுஞ்சாலைகளை தனியாருக்கு கொடுக்கக்கூடிய முடிவுகளை கைவிட வேண்டும், நெடுஞ்சாலைத்துறையில் பணிக்காலத்தில் இறந்து போன பணிநீக்க காலத்தில் இறந்து போன சாலை பணியாளருடைய வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் விரைந்து வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியான போராட்டத்திற்கு செல்வது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம்.